ஸ்ட்ரக்சர் ஆஃப் அம்மோனியா எப்போ பாரு கேட்குற ஒரு கொஷின். நைட்ரஜன் ஹைட்ரஜன் ஹைட்ரஜன் ஹைட்ரஜன். ஸோ இதோட ஃபார்முலா NH3. ஒரு லோன் பேர் மேலே எழுதிடணும். நைட்ரஜன் சென்ட்ரல் ஆட்டம். அடுத்து இந்த பாண்ட் டிஸ்டன்ஸ் பிட்வீன் நைட்ரஜன் ஹைட்ரஜன் இஸ் 1.1020 ஆங்ஸ்ட்ராங். பாண்ட் ஆங்கிள் 107 டிகிரி. அடுத்து இந்த ஹைட்ரஜனுக்கும் இடையில இருக்க டிஸ்டன்ஸ் பார்த்திங்கன்னா 1.645 ஆங்ஸ்ட்ராங். அடுத்து இதில் 3 பாண்ட் பேர் இருக்குது. 1 2 3 பாண்ட் பேர், ஒரு லோன் பேர் இருக்கிறதுனால sp3 ஹைப்ரிடைசேஷன் இருந்தாலும் இதோட பாண்ட் ஆங்கிள் 107 டிகிரி. sp3 ஹைப்ரிடைசேஷன் ஆக்சுவலாக டெட்ராகனலில் வரணும். ஒரு லோன் பேர் இருக்கிறதுனால அக்கார்டிங் டு VS-EPR தியரி பிரகாரம் இதோட ஸ்ட்ரக்சர் ட்ரைகோனல் பிரமிடல். ஸோ இந்த ஃபார்ம் இதை வரைஞ்சிட்டு இதை பார்த்து அப்படியே நீங்கள் எழுத வேண்டியது தான். எப்படி எழுத டிப்ஸ் மாதிரி கொடுத்துருக்கேன் பாருங்கள். மாலிகுலர் ஃபார்முலா NH3, பாண்ட் பேர்ஸ் 3, லோன் பேர் 1, ஹைப்ரிடைசேஷன் sp3, NH பாண்ட் டிஸ்டன்ஸ் 1.016 ஆங்ஸ்ட்ராங், HH பாண்ட் டிஸ்டன்ஸ் 1.645 ஆங்ஸ்ட்ராங், பாண்ட் ஆங்கிள் 107 டிகிரி, ஷேப் ட்ரைகோனல் பிரமிடல். இதை மட்டும் நீங்கள் எழுதினா போதும். இது எல்லாமே எழுதணும். இதில் முக்கியமாக இந்த பாண்ட் டிஸ்டன்ஸ் எழுதணும், ஹைப்ரிடைசேஷன் எழுதணும், பாண்ட் ஆங்கிள் எழுதணும், ஷேப் எழுதணும். உங்கள் புக்கில் ஷேப் வந்து பிரமிடல் கொடுத்துருக்காங்க. ஆக்சுவலாக அக்கார்டிங் டு VS-EPR தியரி பிரகாரம் இதுக்கோட ஸ்ட்ரக்சர் வந்து ட்ரைகோனல், அமோனியோட ஸ்ட்ரக்சர் ட்ரைகோனல் பிரமிடல். தேங்க்யூ சில்ட்ரன். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இது ரொம்ப 3 மார்க் கொஷின்ஸில் வருது. இதில் எதையுமே மிஸ் பண்ணாதீங்க. இதை மாதிரி ஹிண்ட்ஸ் மாதிரி எழுதிடுங்க. தேங்க்யூ சில்ட்ரன். படிக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும்.